பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நாம ஒரு பரம ஏழையை கூட செல்வந்தனாக்கக்கூடிய ஒரு சூறாவை பத்தி தான் சொல்ல போறோம். நிச்சயமாக நாம இப்போது கடைசி காலத்துல, அதாவது ரமலானுடைய கடைசி கட்ட நோன்புகளை நம்ம அடைந்துட்டு வந்தா சொல்லணும். இன்னும் நமக்கு பாத்தீங்கன்னா குறைந்த நாட்கள் தான் இருக்கு. இந்த நாட்கள்ல நீங்களே யோசிச்சு இந்த அமல் செய்யணும், அந்த அமல் செய்யணும், இந்த தேவை நிறைவேறணும், அந்த தேவை நிறைவேறணும், எடுத்து செய்யுங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னா, அவ்வளவுதான், நோன்பு முடிஞ்சிருச்சு, இனி என்ன இருக்கு, அடுத்த வருஷம் தானே நோன்பு வரப்போகுது, அதோட முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம நப்சு நம்மளை நம்ப வைக்குமாமா. ஏதாவது போய் அமல் செய்யலான்னு சொன்னா ஒரு மாசம் நோன்பு இருந்துச்சு, சகருக்கு வேலை செய்யறக்கும் இஃப்தார் வேலை செய்யறக்குமே சரியா போச்சு, இதுல எங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்ப செய்யறது அப்படின்னு கெடுக்கும். நம்பாதீங்க. 30 நாள் நோன்பு இருந்தாலும் கடைசி நாள் அமல் செய்தா கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நோன்புல நம்ம ஒரு நோம்பாளியா இருக்கிறது ஒரு பாக்கியம். எல்லாராலையும் ரமலான்ல நோன்பு வைக்க முடியாது. அடுத்த வருஷம் நமக்கு நசீப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ்ட்ட நம்ம இந்த அடைஞ்சிருக்கக்கூடிய ரமலான்ல ரொம்ப ஒரு உறுதியான எண்ணவை, யா அல்லாஹ் நான் உன்கிட்ட தானே கேட்கிறேன், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை தானே, யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு தானே, எனக்காக கடன் அடைச்சு கொடு, எனக்காக செல்வத்தை கொடு, எனக்காக ஆரோக்கியத்தை கொடு. உங்களுக்கு எது பெரும் பிரச்சனையா இருக்கும் அதை நீயத் வச்சு கேட்டு அமல் செய்ய ஆரம்பிங்க. அதுல நமக்கு அதிகமா பிரச்சனை என்ன சொல்லுங்க? வறுமை, அதுக்கப்புறம் கடன், அப்புறம் காசு கஷ்டம், இந்த மாதிரிதான் இருக்கும். எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, நல்லா வாழணும், நல்லா இருக்கணும்ட்டு. ஆனா நம்மளால அடைய முடியாம இருக்கிறதுக்கு காரணம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய அருளை பெறாததும், இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம பாவங்களும் காரணமா இருக்கு. அதனால அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காகவும் பாவத்தை மன்னி பெறுவதற்காகவும் நம்ம இந்த நாட்களில் நல்லா துவா செஞ்சுக்கணும். இன்னும் அல்லாஹ்விடத்துல கேளுங்க, இந்த ரமலானுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமா இருக்கணும், ரொம்ப செல்வம் நிறைந்திருக்கணும் துவா செய்யுங்க. அல்லாஹ் எப்படியோ வாய்ப்பு கொடுக்குறாங்க. உண்மையானே சொல்றேன், சிலர்லாம் கேட்கிற அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறி இருக்கிறதெல்லாம் கேட்டா ஆச்சரியமா இருக்கும். அவங்க மாசம் 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு சம்பாதிச்சிருந்தாங்களா, 5000 ரூபாய் 6000 ரூபாய்ல வாடகை கொடுத்து சாப்பிடறதே பெரும் கஷ்டம். உங்களுக்கே தெரியும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு. இது 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்குலாம் வீடே கிடைக்கிறது இல்ல. அப்ப 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு வீடு கிடைச்சா கூட எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு சௌரியமும் இருக்காது. இந்த காலகட்டத்துல அவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்தவங்க இப்ப பார்த்தா லட்சத்துல சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு நிமிஷத்துல அந்த வாழ்க்கையை மாத்துறான். அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். திடீர்னு அமையுது. அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாட்டாலும் கூட அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வாதாரம் அமையுது. காரணம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இபாதத். அவங்க அல்லாஹ்வை நம்பக்கூடிய விதம் தான் இருக்கு. அதனால நீங்களும் அல்லாஹ்வை நம்புங்க. வாய்ப்பே இல்லாததை கூட ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். அதனால யா அல்லாஹ் ஏதோ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியாவது எனக்கு செல்வத்தை கொடுத்து கடனை அடைச்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. அல்லாஹ் பொறுப்பேற்று உங்களுக்கு கடனை அடைப்பான். அதற்கு நீங்க இந்த சூறா ஓதுங்க. அதாவது ஒரு சஹாபி தன்னுடைய மகளுக்கு கற்றுக் கொடுத்தது, அதுவும் தன்னுடைய பெண் குழந்தைகள் திருமணம் ஆகாம இருக்கும் போதே அந்த தந்தை இறக்கும் போது, இல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இந்த சூறா கற்றுக் கொடுத்திருக்கேன், அது அவர்களை காப்பாத்தும், யார் கையிலையும் கையேந்த விடாதுன்னு சொன்ன சூறா வாகியாவே ஓதுங்க. இந்த நாட்கள்ல ஓதுங்க. ஒரு தடவை ஓதினாலும் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் வறுமை நீங்கணும், யார் கையிலையும் கையேந்த கூடாது, கடன் நீங்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல மனசார துவா செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வறுமை நீக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, குரான் எடுத்து தப்சீர் எடுத்து பாருங்க. இருக்கு நிறைய பாத்தீங்கன்னா தர்ஜுமா குரான் எல்லாம் எல்லா வீட்லயுமே இருக்கு. அதுல எல்லாம் பாருங்க. இல்லாட்டினா நீங்க நெட்லயே பாக்கலாம், கூகுள்ல போட்டீங்கன்னா வருது. என்னால பாக்கலாம் முடியாது, யாராவது சொன்னா பரவாயில்லைன்னா நீங்க வாகியா சூறாவுடைய தமிழாக்கம்னு போடுங்க. நமக்கு தமிழ்லயும் வருது, இங்கிலீஷ்லயும் வருது. அதனால உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வேணா போன்லயே பாக்கலாம். நம்மள்ட்ட யூடியூப்ல நிறைய நல்லது இருக்கு, ஆனா நாம தான் அதை யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அதனுடைய அர்த்தம் உணர்ந்து அதை ஓதிவாங்க. நிச்சயமாக உங்களுடைய வறுமை கடன் அடைக்கப்படும். எல்லாத்துக்கும் மேல இந்த நாட்கள் இருக்கு பாருங்க, கடைசி நாட்கள். இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவத்தையும் இன்னும் நம்மளுடைய கஷ்டத்தையும் போக்கக்கூடிய நாட்கள். அதனால அதிகமா இஸ்திகஃபார் செஞ்சுவாங்க. அதுவும் உங்களுடைய வறுமையை நீக்கும். இஸ்திகஃபார்னா என்னன்னா, அஸ்தோஃபிருல்லா, அல்லாஹ் மௌஃபிர்லி, இந்த மாதிரியான திக்ர்கள், பாவ மன்னிப்புக்காக நீங்க என்ன பண்ணுங்க, உடர்ந்து நிறைய ஓதிவாங்க. சும்மாவே இருக்காதீங்க இந்த நாட்கள்ல. நம்மளுடைய வாய் இருக்கு பாருங்க, ஏதாவது ஒண்ணு திக்ரு ஓதிட்டே இருக்கட்டும். உட்காந்தா ஓதுங்க, நின்னா ஓதுங்க, நடந்தா ஓதுங்க, சமைக்கும் போது ஓதுங்க, படுத்திருக்கும் போது ஓதுங்க. தேவையில்லாத எதையும் யோசிக்காதீங்க. யோசிச்சு நமக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல. நம்ம பாத்தீங்கன்னா யோசிச்சு டென்ஷன் ஆனதுதான் மிச்சம். நம்ம யோசிக்கிறத விட்டு போட்டு நல்லா இபாதத் செஞ்சா அது கொடுக்கக்கூடிய மன அமைதி இருக்கு பாருங்க, அது கொடுக்கக்கூடிய நல்லது இருக்கு பாருங்க, கண்டிப்பா அதுக்கு ஈடு இணையே இல்ல. உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், அடுத்தவங்களை நம்பிதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா அல்லாஹ் நானா நீங்க செய்யக்கூடிய இபாதத்தின் மூலமாக உங்களைய என்ன பண்ணுவான், உயர்த்தி வைப்பான். நீங்க 4 பேத்துக்கு செய்யற நிலைமைக்கு வருவீங்க. அந்த மாதிரி நான் பலரையும் பார்த்திருக்கேன். அவங்க ஆரம்ப காலகட்டத்துல பெரிய இபாதத் சாலியாகவே இருந்திருக்காங்க. இப்போ அவங்க இபாதத் சாலியாவே இருந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன்,
12 வருஷம் 15 வருஷம் 25 வருஷம் கஷ்டப்பட்ட பெண்மணிகள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அவங்க வாயாலேயே சொல்லும் போது நல்லா அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, 25 வருஷம் படாத பாடுபட்டுங்கிறாங்க. 25 வருஷம்லாம் எவ்வளவு நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. நம்மளாம் ஒரு நாள் பிரச்சனை வந்துட்டு அது அடுத்த நாள் போகாட்டினாவே நம்பிக்கை விட்டுருவோம். 25 வருஷமா அல்லாஹ் கொடுப்பான்னு நினைச்சவங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. 2 வருஷம் பிரச்சனை வந்தா கூட நம்மளா தாங்க மாட்டேங்கிறோம். அப்ப அத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான், அவர்களுக்கு ஆரோக்கியத்தை போடுறான், செல்வத்தை கொடுக்குறான், வாழ்வாதாரத்தை கொடுக்குறான், நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறான், நல்லா இருக்கிறாங்க. 25 வருஷம் கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு ராணி மாதிரி வாழ்றாங்கன்னா அல்லாஹ்வால மட்டும்தான் அதை மாத்த முடியும். கண்டிப்பா உங்களுக்கும் தலையெழுத்தும் மாற்றப்படும். இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. ரமலான்ல ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.